முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக. வணக்கம் பவித்ரா. காஞ்சிபுரம் அருகே ஏகாத்தூர் கிராமத்தில் உள்ள பிரபல ஸ்ரீ சங்கர சந்திரசேகரா சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயா பல்கலைக்கழகத்தில் சுமார் 10க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் 5000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பல்கலைக்கழகத்தில் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா என பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் பெரும்பாலான இந்த ஆந்திரா மாநிலத்தில் இருந்து கல்லூரி வளாகத்தில் உள்ளேயே தங்கி விடுதியில் உயர்கல்வி பயின்று வருகின்றனர். கல்லூரி விடுதியில் ஆந்திரா மாநிலம் திருப்பதி மாவட்டத்தைச் சேர்ந்த நிகிதா என்ற மாணவி பல்கலைக்கழகத்தில் பொறியியலில் இசிஇ பிரிவில் 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். விடுதியில் தங்கி இருந்தபோது 2 நாட்களாக வெளியே வருவதால் இன்று விடுதியில் துர்நாற்றம் வீசிய போது உள்ளே கால் போட்டிருந்த நிலையில் பூட்டி இருக்கும் அந்த நிகிதாவின் அறையை பணியாளர்கள் உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது மாணவி தூக்கிட்ட நிலையில் தற்கொலை செய்து கொண்டுள்ளது தெரிய வந்துள்ளது. உடனடியாக நிகிதாவின் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை மேற்கொண்டதில் அவர் இறந்து பல மணி நேரம் ஆகிவிட்டதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். விடுதியில் மாணவி தூக்கிட்டு இறந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தாலுகா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடைபெற்று வருகிறது. கல்லூரியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் தலைமையில் இந்த சம்பவம் குறித்து விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கல்லூரி விடுதியில் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்த சம்பவம் குறித்து சக மாணவர்களிடையே பெரும் அச்சத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை குறித்து கல்லூரி நிர்வாகத்தையும் கண்டித்து ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டு வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. கல்லூரியில் உள்ள பெண்கள் விடுதியில் உள்ள மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த சூழலில் 10க்கும் மேற்பட்ட மாணவிகள் மயக்கமடைந்ததால் அவர்களையும் அங்கே உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.